தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பூ கட்டி கொடுப்பது, தோசை சுட்டு தருவது போன்றவற்றின் மூலம் வாக்காளர்களை கவர்ந்து வருகிறார்கள். திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் திமுக வேட்பாளர் துரைராஜை ஆதரித்து அமைச்சர் KN நேரு மணப்பாறை பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அமைச்சர், இப்பகுதியைச் சேர்ந்த கட்டுநாயக்கர் சமூகத்திற்கு ஜாதி சான்றிதழ் பெற்றுத் தந்ததாக தெரிவித்தார். சர்டிபிகேட் வாங்கி கொடுன்னு கேட்டாங்க. உள்ளபடியா அந்த சர்டிபிகேட் கிடைச்ச கலெக்டருடைய பெரும் முயற்சியில எல்லா மக்களுக்கு அது கிடைச்ச மகிழ்ச்சியா வாத்தியார் பார்த்த உடனே எனக்கு கிடைச்சிச்சுன்னா வாத்தியார் ஒன்னா சொன்னார் எனக்கு. சென்னை ராயபுரம் திமுக வேட்பாளர் சுபேர்கான் வண்ணாரப்பேட்டை பக்தவச்சல பெருமாள் கோயில் திருவிழாவில் தேரை வடம்பிடித்து இழுத்து வாக்கு சேகரித்தார். இதே தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் ஜெயக்குமார் வீதி வீதியாக திறந்த ஆட்டோவில் சென்று பிரச்சாரம் மேற்கொண்டார். நாங்குநேரி காங்கிரஸ் வேட்பாளருக்கு ஆதரவாக களக்காடு பகுதியில் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பரப்புரை மேற்கொண்டார். குழப்ப கூட்டணியான அதிமுக பாஜக இணைந்து தமிழ்நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். அதிமுகவால இங்கு வெற்றி பெற முடியாது, பாஜகவால காலூன்ற முடியாது. நாம் இரண்டு பேரும் சேர்ந்து கொள்வோம், சேர்ந்து கொண்டு தமிழ்நாட்டில் ஒரு விபரீதத்தை ஏற்படுத்துவோம். நல்ல திட்டங்கள் நடக்கின்றன, இதை சிதைப்போம் என்று கூட்டணி வைத்து வந்திருக்கிறார்கள். புதுக்கோட்டை தொகுதி பாஜக வேட்பாளருக்கு ஆதரவு திரட்டிய மேலிட பார்வையாளர் சுதாகர் ரெட்டி சாலையோர கடையில் ஜூஸ் போட்டு கொடுத்து ஆதரவு திரட்டினார். மதுராந்தகம் அதிமுக வேட்பாளர் மரகதம் தேநீர் தயாரித்து கொடுத்தும் பூ விற்பனை செய்தும் வியாபாரிகளிடம் வாக்கு சேகரித்தார். காஞ்சிபுரம் திமுக வேட்பாளர் நித்யா சுகுமார் தாமல் கிராமத்தில் பூ வியாபாரிக்கு பூ கட்டி கொடுத்து வாக்கு கேட்டார். திருவொற்றியூர் தொகுதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சுந்தர்ராஜ் மணலி பகுதியில் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டார். பிரச்சார வேனில் வீதி வீதியாக சென்ற அவருக்கு மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளின் தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்டு ஆதரவு திரட்டினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.